அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாளாக நான் இந்த வீடியோவை செய்யலே என்று சொன்னால் பல காரணங்கள். ஒன்று உடல்நிலை சரியில்லாதது, மற்றது தனித்து இதை செய்யலாமல் எனக்கு இருக்குது என்னென்னா ஒரு சப்போர்ட் தேவை. அப்போ அதால் சில வேலை பழுக்களாலேயும் அதை விட்டது. அடுத்தது ஒரு சின்ன மெனத்தாங்கலும் என்னென்னு சொல்லிட்டு சொன்னால் இப்படி எல்லாம் செய்ய வந்து இதை பார்க்காம கூட நாளாந்தஞ்சில செய்கிற செயற்பாடுகளை பார்க்கினோம். அதோட இதையும் பிரயோசனமாக பார்க்கலாம் தானேன்னு நான் சில வீடியோக்களை பார்க்க எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு செய்யணும் போல தோண இல்லை. அப்போ பிறகும் எத்தனையோ பேர் ஏன் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்தா பிறகும் இல்லை நீங்கள் செய்யுங்கொண்டு தோண்டினா பிறகும் நானும் யோசித்தேன். சரி, ஆனால் அதில் என்ன காரணம்னு பார்க்க இந்த வீடியோக்கள் பார்க்குற ஆட்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஷேர் பண்ண வேணும். ஷேர் பண்ணினா தான் அது கொஞ்சம் கூட ஆட்களுக்கு சென்றடையும். அந்த பார்த்தாக்களே நான் கூட பார்த்த ஆக்களே பார்க்கக்கூடியதாக இருக்குது, மற்றவைக்கு ஷேர் பண்ண இல்லை. அப்போ தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கும் சிறிது ஆணியத்தில் இட்லி செய்து காட்ட போகிறேன். அந்த இட்லியும் வந்து மல்லியில் இட்லியாக இருக்க போகுது. அதை நீங்கள் அவிச்சா உடனே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது வந்து குதிரைவாலி அரிசி. அடுத்தது நாங்கள் வளமையாக எடுக்கிற உளுந்து. அடுத்தது வறுக்காத ரவை. அடுத்தது உப்பு. நீங்கள் இதை என்ன செய்ய வேணும்னு சொன்னால் முதல் நாளே ஊற விட்டு அதை அரைச்சி, இப்போ தோசைக்கு எப்படி அரைக்கிறீங்களோ பொதுவாக இட்லிக்கு எப்படி அரைக்கிறீங்களோ அப்படி அரைச்சி நீங்கள் பிடிக்க வைக்கணும். தோசைக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும், இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி அதனால் பட்டு மாதிரி அரைக்க வேணும். அப்படி அரைச்சி நீங்கள் இதை புளிக்க வைங்க. இப்போ இங்கேயெல்லாம் சில நேரம் குளிர் நேரத்தில் புளிக்காமல் இருக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் சின்ன வெங்காயத்தை அரைச்சி போடலாம். அதை விட நான் இப்போ ஒன்று யோசிச்சேன் என்னென்னு சொல்லின்னு சொன்னால், நாங்கள் அவனைய ஒன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீ ஹீட் பண்ணி போட்டு அதுலேயும் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பிறகு எடுத்தீங்கன்னு சொன்னால், அதை ஓஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வைக்க வேணும். எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சம் நேரத்தால் புளிச்சிடும். அது ஒரு நல்லதாக இருக்குமென்று நான் யோசிக்கிறேன். நீங்கள் செய்து பாருங்க. சரி, இங்கே பாருங்க. அப்போ நாங்கள் இந்த மல்லி இலையில் அதேமாதிரி நீங்கள் நான் அதை செய்த அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ கூட ஆக்கள் வந்து இங்கே உள்ள ஆக்கள் வந்து அதை தொட்டு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியான வேலை பழுக்கள் மற்ற நேரம் மிச்சமாக இருக்கணும்ன்றோடனே ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி நான் அதுக்குள்ளேயே வச்சு இந்த சட்னி வச்சு உங்களுக்கு மல்லி இலை இட்லியை செய்து காட்ட போகிறேன். அப்போ அதுக்கு தேவையானவை நோமலாக நீங்கள் சம்பளுக்கு என்ன தேவையோ உப்பு, கொரியண்டல், அதாவது இந்த மல்லியில் செத்தல் மிளகாய், உள்ளி, வெங்காயம், இதை நீங்கள் என்ன செய்யணும், பழமையை சாதுவாக வதக்க வேணும். வதக்கிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகும் இறக்கைக்க போடுவீங்க. ஆனால் நல்லெண்ணெய் தான் வதக்குங்க. சாதுவாக இப்படி வதக்கி எடுத்ததை உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கிறோம் பாருங்க. இதுதான் நீங்கள் இதே தான் நாங்கள் சட்டியாக எடுக்க போகிறோம். இதுக்கு இந்த தேங்காய் பூ ஒன்றும் சேர்க்கிறீங்க. இப்போ மிகவும் உடம்புக்கு ஆரோக்கியமானது. மற்ற சளி கிளறுகளை எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியதா என்ற மிளகு, பெருஞ்சீரகம், உள்ளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சிறந்தது. சரி, இங்கே பாருங்க, நான் இதை இப்போ உங்களுக்கு அடிச்சு பாருங்க. மல்லியில் சட்னிக்கு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். இதை இப்போ நான் உங்களுக்கு எப்படி அடித்து போட்டு காட்டப்போம். பாருங்க, ஒரு இப்படி சுற்றினா பிறகு திருப்பி ஒருக்கா கலந்து விடணும். வேணுண்டா கொஞ்சம் கலவிடாமல் இருக்கு.
சரி, இங்கே பாருங்க, நல்ல ஒரு சட்னி வந்துட்டுது. இதுக்கு நாங்கள் நீங்கள் சில யோசிப்பீங்க புளி ஒன்றும் இல்லையேன்னா நான் இப்படி செய்து பார்த்து ஒரு கிழமைக்கு இந்த இந்தியாவிலெல்லாம் இது ஒரு தொக்குன்னு சொல்லுவி நம்ம அப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. இங்கே பாருங்க, இப்படி நல்ல ஒரு பட்டு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இட்லி தட்டுக்கு நாங்கள் கொஞ்சமாக முதல் அந்த குதிரைவாலியும் உளுந்தும் ரவையும் சேர்த்த மிக்சர் இப்படி கொஞ்சமாக நீங்கள் போட வேணும். போட்டுட்டு நான் எல்லாத்துக்குமே விட்டுட்டு செய்ய போகிறேன் பாருங்க. ஏன் கொஞ்சமாக விடுறேன்னு சொல்லிடுச்சுன்னா நான் பிறகு பேருந்து உங்களுக்கு இந்த டாப்பிங்காக மல்லியில் சம்பல் போட போகிறேன். இங்கே பாருங்க, அரைச்ச சம்பலை இப்படி வச்சிருக்கிறேன். இப்படி ரெண்டுக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன். நீங்கள் கூடவும் வைக்கலாம். நான் இப்போ ஒரு அளவாக செய்து காட்டுறேன். சரி, இனி அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு மேலே இப்படி விட வேணும். இங்கே பாருங்க, இப்போ எல்லாமே இதை போட்டு திருப்பி முறுக்கா அந்த இட்லிக்கு உரிய இதை வச்சு எல்லாம் செய்திருக்கிறேன். இனி உங்களுக்கு அவிச்சு போட்டு காட்ட போகிறேன். சரி, இங்கே பாருங்க, இட்லியை அவிச்சு இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் இப்போ உங்களுக்கு இப்போ பிளேட்லேயே எடுத்து வைக்க போகிறேன். சரி, இங்கே பாருங்க, இவ்வளவும் இருக்குது. சரி, இங்கே பாருங்க, இப்போ அவிச்ச இதையோண்டு பிச்சு காட்டுறேன். இங்கே இப்படி இருக்கு. அப்போ இது ஈஸியாக நாங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கு. சரி, இதை மாதிரி செய்து நீங்கள் சாப்பிடுங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ டயபிட்டிஸுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாரும் நான் டாக்டர் கார்த்திகேயனே சொல்கிறேன், சிறுதானியத்தை கூடுதலாக எடுக்க சொல்லிட்டு சொல்லிட்டா அதில் நார்ச்சத்து புரதச்சத்து எல்லாம் கூடுதலாக இருக்கிறது. செரிமானம் எல்லாம் நல்ல மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இப்படி இந்த உளுந்தில் செய்த இதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லி எல்லாம் 3 இட்லி சாப்பிட்டா காணும். அப்போ அதையும் நாங்கள் செரிமானம் அடைகிறதுக்காக வேண்டி ஏர்லியாகவே நாங்கள் சாப்பிட்ற வேணும். இப்போ இரவு சாப்பாட்டை கூடி நாங்கள் ஒரு 6:30 கிடையில சாப்பிட்ற வேணும். அப்படி சாப்பிட்டு பிறகு நாங்கள் நடந்து அப்படியெல்லாம் செய்து பாருங்க. ஒருக்கா உண்மையாக நல்ல மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் செய்து பார்த்து தான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். தயவு செய்து இது எல்லாரையும் கை கொள்ளுங்க. இன்னும் ஆக்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்க, இப்படி செய்து காட்டுங்க. இதே மாதிரி குதிரைவாலி மல்லியில் சேர்ந்த இட்லியை செய்து சாப்பிடுங்க. சுவைத்து பாருங்க, எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. அதோட என்னுடைய வீடியோவை பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு வழங்குங்கொண்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.